மறந்த நினைவுகளை தேடும் ஒரு பெண், மறைந்த உண்மைகளை காப்பாற்ற முயற்சிக்கும் மர்ம மனிதர்கள், ஒரு பயங்கரமான 72 மணி நேரம். முதல் அத்தியாயம். கண்விழித்த தருணம். சமீபத்தில் பேரிலேயே மறந்து போன அவள் கண்களை திறந்தவுடனே தன் சுற்றுச்சூழலை பார்த்து அச்சத்தில் உறைந்து விடுகிறாள். இருட்டாகியும் சற்றே மங்கலான வெளிச்சத்தில் அறையின் இடுப்பில் ஒரு பழைய கடிகார மணி அசைவற்றிருந்தது. அவள் நிமிர்ந்து பார்க்க ஒரு பரிதவிப்பான எழுத்து சுவரில் இருந்தது. உனக்கு 72 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. மறந்ததை நினைவுக்கு கொண்டு வந்தால் மட்டும் நீ உயிரோடு இருப்பாய். 2ஆம் அத்தியாயம். மர்மக் குறிப்பு. அவள் பெயரை கூட நினைவில் கொள்ள முடியவில்லை. தன் இருப்பிடம், கடந்த காலம், எதுவுமே புரியவில்லை. அறையில் சுற்றி பார்க்கும்போது ஒரு வேடிக்கையான குறிப்பு கிடைக்கிறது. நீ யார் என்பதை நினைவுபடுத்த முதலில் உன் கைபேசியை தேடு. ஆனால் அதிலுள்ள தகவல் நம்பகமானதா? வெளியே சென்று பார்க்க கதவுகளும் ஜன்னல்களும் பூட்டப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு தொலைக்காட்சியில் வீடியோ பிளே ஆகிறது. அவளே பேசிய வீடியோ. நீ செத்து போனவள்தான், ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறாய். 3ஆம் அத்தியாயம். ஓட்டம், தேடல், மரணம். வெளியேறுவதற்காக அவள் போராட மர்ம மனிதர்கள் அவளை தேடி வருகிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு உண்மை வெளிவருகிறது. அவள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தின் பகுதியாக இருக்கிறாள். அவள் நினைவுகளை இழந்ததற்கான காரணம் தன்னைத்தானே பாதுகாக்கவே. அவள் கடந்த காலத்தில் நடந்த கொலைகளில் முக்கிய சாட்சி. ஆனால் அவள் யார்? யாருக்கு எதிராக போராடுகிறாள்? 72 மணி நேரம் முடியும் முன் உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது அவள் மறுபடியும் அழிந்து விடுவாளா? அல்லது புதிய திருப்பங்களை சேர்க்க வேண்டுமா?